பேபிகார்ன், சில்லி, அதுக்கப்புறம் பன்னீர் 100 கிராம்ஸ், அப்புறம் ஒரு 1/4 கப் கிட்ட கேரட், அதே சேம் அளவு வந்து பீன்ஸு, அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இதில் இப்போது பன்னீர் ஆட் பண்ணிடுறேன். இப்போ அது ஒரு பக்கம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் டர்ன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் போட்டுட்டு அடுத்து ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். ஜஸ்ட் இது 1 நிமிஷம் கிட்ட இருக்கட்டுங்க, அந்த பச்சை வாசனை போகிற வரையும். அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ பன்னீர் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் ஒரு தனி பிளேட்டுக்கு. அதே சமயத்தில் நம்ம வந்து பாயில் பண்ணிக்கலாம் கார்னையும். திரும்ப அதே கடாயில் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க பேபிகார்ன் ஆட் பண்ணிடலாம். இதில் 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றி பேபிகார்னையும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் லைட்டாக. அதாங்க, இதுவும் இப்போ நல்லாவே வதங்கிடுச்சு, ஃப்ரை பண்ணியாச்சு ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட போட்டு. இப்போ நான் இதை தனியாக ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அடுத்து அதே கடாயில் 1 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுருக்கேங்க. அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் இதோட ஆட் பண்ணிடலாம். இந்த பச்சை மிளகா அதையும் ஆட் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பீன்ஸையும் கேரட்டையும் வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துட்டு இதை கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட நல்லாவே வதக்கிக்கலாம். நம்ம சோயா சாஸ் வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ கார்ன் ஆட் பண்ணிடலாம். அடுத்து இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லாவே மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியில் இப்போ 1 ஸ்பூன் கிட்ட வந்து பெப்பர் பவுடர் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனும் கொத்தமல்லி இலைகளும் வச்சுருக்கேன். இப்போது லாஸ்ட்டாக நம்ம பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையும் இதோட போட்டு ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.